ராம் நாராயண் ராம். இன்று மற்றொரு பிரச்சினை உள்ளது. அது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அது மிக்ஸ்அப். ஆம், இன்றைய காலத்தில் ஒவ்வொரு பொருளிலும் மிக்ஸ்அப் உள்ளது. உணவில் மிக்ஸ்அப் உள்ளது, உடைகளில் மிக்ஸ்அப் உள்ளது, கல்வியிலும் மிக்ஸ்அப் உள்ளது. இன்றைய சமயத்தில் உறவுகளிலும் கூட மிக்ஸ்அப் உள்ளது. எந்த பொருளும் இங்கே தூய்மையாக இல்லை. இதற்கு காரணம் என்ன? நீங்கள் இதை பற்றி ஒருபோதும் யோசித்தீர்களா? ஏன் இந்த மிக்ஸ்அப் நடைபெறுகிறது? இதற்கு முக்கிய காரணம் சொந்த உரிமை. ஒவ்வொருவரும் இந்த பூமியில் தங்களின் சொந்த உரிமையை நிறுவ விரும்புகிறார்கள். யாருக்கும் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. இந்த சொந்த உரிமையை அழிக்க முயற்சி எங்கள் மகாகுருவால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சொந்த உரிமை இல்லை வரை பூமியில் சமநிலை இருக்க முடியாது. இங்கு ஒவ்வொருவருடனும் எங்கேயோ பாகுபாடு செய்யப்படுகிறது. சிலருக்கு அவர்கள் பிறந்த உரிமையை மறுக்கப்படுகிறது. அனைவரும் ஒரே நிலைத்தில் பிறந்தவர்கள் என்றால் அவர்கள் பிறந்த உரிமையை யார் எடுக்கும்? அந்த உரிமை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பூமியில் உள்ள அனைவரையும் சமமாக கருத வேண்டும். பாகுபாடு இல்லை, ஜாதி பிரிவுகள் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. ஆனால் இந்த சொந்த உரிமை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அதனால் உலகத்தின் அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் பேச வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் முன்னேற முயற்சிக்கின்றனர். ஒவ்வொருவரும் மற்றவர்களை தள்ளி முன்னேற விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களின் நலன்கள் மற்றும் சுயநலத்துக்கே கவனம் செலுத்துகின்றனர். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கீழே இழுக்க விரும்புகிறார்கள். ஆனால் நாட்டின் முன்னேற்றம் குறித்து யாரும் யோசிப்பதில்லை. ஒவ்வொருவரின் உள்ளும் புத்தி மற்றும் விழிப்பு உள்ளன. அந்த விழிப்புணர்வை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உண்மையான அறிவை பெறுவீர்கள். உண்மையான அறிவை பெறும்போது வெற்றியின் சரியான பாதை உங்கள் முன்னே தெரியும். அந்த பாதையில் செல்வதன் மூலம் உங்கள் கனவுகளை எல்லாம் அடையலாம். இந்த உலகில் உள்ள அனைத்தும் வானத்தின் கொடை. வானத்திலிருந்து வரும் ஆற்றலால் இயற்கை உருவாக்கப்பட்டது. இயற்கையிலிருந்து நாமும் உருவாக்கப்பட்டோம். நம் புத்தி எப்போதும் எச்சரிக்கை அளிக்கிறது. குறிப்பாக நாம் தவறான செயல்களில் ஈடுபட்டால். நாம் அனைவரும் ஒரே பூமியின் உயிரினங்கள். அனைவரும் ஒரே பூமியில் வாழ்கிறோம். இந்த பூமியின் ஒரே மதம் இயற்கையின் மதம் மற்றும் வானத்தின் மதம். அதுபோலவே ஒரே ஜாதி இருக்க வேண்டும், உயிரின ஜாதி. இங்கு மத அரசியல், ஜாதி பேச்சு மற்றும் அரசியல் அமைப்பை சொல்வது முடிவடையாத வரை மக்கள் இடையே நல்லிணக்கம் சாத்தியமில்லை. 84 லட்சம் உயிரினங்கள் கடந்து மனித வாழ்வை நாம் பெறுகிறோம். அதனாலும் மனிதர்களே ஒருவருக்கொருவர் பெரிய எதிரிகள். இந்த சூழ்நிலையிலே ராம் நாராயண் ராம் என்ற பெயருடன் இணைவது மிகவும் அவசியமாகிறது. ஏனெனில் ராம் நாராயண் ராம் மட்டுமே உங்கள் குழப்பமான வாழ்க்கைக்கு சரியான வழியை தர முடியும். ஒருவர் ராம் நாராயண் ராமால் இணைந்தால் அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய பார்வையும் புதிய ஆற்றலும் கிடைக்கும். இந்த மூல மந்திரத்தை தவறாமல் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறை மாற்றங்களை பாருங்கள்.